நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். பாருங்க, நம்முடைய இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க, பல நேரங்கள் என்னன்னு சொன்னா, ஒரு உப்பு என்ன செய்யும் சொன்னா, இருக்கிற இடத்துல ஆளுகை செய்யும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அது இருந்தாலும் இல்லைன்னாலும் தெரியும், உப்பு இருந்தாலும் இல்லைன்னாலும் தெரியும். ஆளுகை, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சாரமற்று போனால், அதுல அந்த சாரம் இல்லைன்னா என்ன செய்யாது, எவ்வளவு உப்பு போட்டாலும் என்ன செய்யாதா, அது மாற்றத்துக்குள்ளாக கடந்து போகாது. சொல்லுகிறார், நீ பூமிக்கு வெளிச்சமாய் இருக்கிற, உன் வெளிச்சம் என்ன செய்யணுமா? பவுல் பிலிப்பு சபைக்கு அப்படித்தான் எழுதுகிறார். பிலிப்பு சபைக்கு எழுதுகிற போது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை சொல்லுகிறார். உன் சாட்சியுள்ள வாழ்க்கை, உன்னுடைய கிரியை மனுஷர்களுக்கு முன்பதாக என்ன செய்யணுமா, அப்படியே பிரகாசிக்கணும். உங்களுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பதாக என்ன செய்யணுமா, பிரகாசிக்க வேண்டும். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. கர்த்தருக்கு மகிமை. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ உப்பா இருக்கிற, சாரமற்று போனால் வெளியே கொட்டப்படுகிறதற்கும் மிதிக்கிறதற்கும் தான் நீ மாறி போவாய். பிரயோஜனம் சாரத்தோடு இருக்கணும். தேவ பிள்ளைன்னா என்ன இருக்கணுமா, நான் விசுவாசி தானா, விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறதா, தேவன் எனக்குள்ளாக இருக்கிறாரா, இல்லைன்னா அவரை கொண்டு வருகிறதுக்கான பிரயாசம். ஏன்னா உப்பு சாரமற்று போனால், வெளிச்சம் மூடப்பட்டு இருக்குமானால், கர்த்தருக்கு மகிமை நான் சொல்லுகிறான், அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்கள் வெளிச்சம் மனுஷர்களுக்கு முன்பதாக என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, பிரகாசிக்கட்டும் என்று சொல்லுகிறார். ஒவ்வொரு நாளும் நம்முடைய சாட்சி உள்ள வாழ்வு ஆட்கள் பார்க்கணும், ஆட்கள் பேசணும். இவர்கள் எல்லாம் தேவ பிள்ளைகள், இவர்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எந்த சூழல்கள் வந்த போதும் சூழல்கள் இவர்கள் என்ன செய்ய முடியல, மேற்கொள்ள முடியல, எல்லாவற்றையும் தாண்டி இவர்கள் ஜெயிக்கிறார்களே என்று சொல்லி ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்க வகையிலே நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். சோதித்து பார்க்கணும். இந்த வருஷமெல்லாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் எங்கே உப்பாய் இருந்திருக்கிறோம், எங்கே வெளிச்சமாய் இருந்திருக்கிறோம், எங்கே நம்முடைய ஆளுமை வெளிப்பட்டிருக்கிறது, தேவ பிள்ளை என்கிற அதிகாரம் வெளிப்பட்டிருக்கிறது. யோசிச்சு பார்த்தா ஒரு இடத்துல இல்லைன்னு சொன்னா, இந்த காலவேளையில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறதெல்லாம், இன்றைக்கு மனம் திரும்புங்கள், மறுபடியும் சாரமேற்றப்பட வேண்டும். கேட்கிறாரு, உப்பு சாரமற்று போனால் எதினாலே அது சாரமாக்கப்படும்? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சாரமாக்கப்பட்டாக வேண்டும்.